ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 12th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் ஹீரோயின் வந்து இன்ஸ்டியூட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது காய் பையன் வந்துட்டு சொல்கிறான், நேற்று நீ டாஷின் ஒருத்தரை கண்டுபிடிக்க சொன்னல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் யார் தெரியுமா? போன வருஷம் நம்ம ஸ்கூல்லே படித்த ஒரு சீனியர். அவர் வந்து செம கார் ரேசிங்லலாம் ஃபாஸ்ட்டாக இருப்பார். அதனால தான் அவருக்கு டாஷின் பேர் வச்சுருக்காங்க. யார் சொல்கிறாங்க தெரியுதா? நம்ம ஹீரோவை தான். ஏன்னா ஹீரோக்கு வந்து பிராண்டின்னு ஒரு பேர் இருக்குது. அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்கூலில் அவருக்கு ஒரு பட்ட பேர், அதுதான் வந்து டாஷி. அவர் நல்லா படிப்பாராம், ரேசிங்கில் கூட சூப்பராக இருப்பாராம், அவர்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு அவரோட காரை வந்து யாரும் சீஸ் பண்ணிட்டதுனால அவர் வந்து ஸ்கூலுக்கும் வரல. அதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதலை. என்னாச்சுன்னு தெரியல, இப்போ வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோயினும் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. கேரேஜுக்கு வர அட்ரஸ் மறந்து போச்சு, வழி தெரியல அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோ ரிப்ளை பண்ணுறாரு, அப்போ பஸ் எடுத்துகிட்டு வா, இந்த நம்பர் தான் அப்படி சொல்கிறாங்க. எத்தனை ஸ்டாப்பிங் மறந்துடுச்சு? 3 ஸ்டாப்பிங் தான், ஏறி வா அப்படி சொல்கிறாங்களா. உடனே இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. அந்த ஃபோட்டோவில் வந்து பாட்டில் தான் இருக்குது. அந்த பாட்டில் கேப்பில் பின்னாடி கை பண்ணிட்டு இருக்கானா, அது கூட கேப்சர் இருக்கு போல். அதையும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ வந்து நேராக இன்ஸ்டியூட்டுக்கே வந்துடுறாரு. ஹீரோயின் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வராங்களா. அப்போ கை போய் சொல்கிறாவா, நான் ஒன்று கூட்டிகிட்டு அப்படி சொல்லிட்டு கை பிடிக்கிறான். அப்போ வந்துட்டு ஹீரோ கரெக்டாக அவனுக்கு அவங்களேருந்து கையெடு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. உடனே திரும்பி பார்த்துட்டு யார் இது அப்படி சொல்கிறாங்க. அதான் டாஷினி சொல்லிட்டு இருந்தேன், அவர் தான் இது அப்படி சொல்லுன்னே அவன் பயந்துட்டு ஓடிடுறான். நெக்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு நானா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சேரிட்டியில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சேரிட்டி இது இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த வேன் பொண்ணு வரா, வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறா. உடனே நானும் சொல்கிறேன், அதெல்லாம் வேணாம், நீ போகாத, அவங்க பெரிய ரவுடி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த வேன் பொண்ணு சொல்கிறா, ஜின்னோட ஆளுக்கு இந்த அளவு கூட தைரியம் இல்லை என்கிட்ட பேச அப்படி சொல்லும்போது, வா போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அங்கே போயிடணுன்னே அவள் வந்து 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறா. நான் உன்கிட்ட ஒரு சின்ன கதை பற்றி பேசுவேன், உன் ஆளை பற்றி தான், உன் ஆளை பற்றி உனக்கு தெரிஞ்சிக்க வேணுமா வேணாமா அப்படி சொன்னோன்னே அவளை ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடா. 2 பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன இருக்குன்னா, இந்த நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த காலேஜ் செய்கிறதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. திடீர்னு வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், உடனே பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்க்கும் நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால தான் வந்து அவர் இந்த வேனோட கேரேஜ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல காசை. ஸோ எக்ஸிஸ்டிங் காரை மாடிஃபை பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்காரு போல். அந்த கார் வந்து சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டும் ஹீரோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சே வந்து இந்த சர்ஜரி பண்ண முடியும், அந்தளவு காசு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஜரியும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஹீரோ வந்துட்டு அதில் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கார் வந்து கண்ட்ரோலை இழந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல். அதில் அவருக்கு காலும் போயிடுச்சு. அதனால அவங்க ஃபேமிலி வந்து இவங்க மேலே கேஸ் போட போகும்போது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இல்லை இவங்களுக்கு காசு பெரட்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் பெரட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய வருது, இது வந்து ஹீரோவோட இஷ்யூ கிடையாது, ஹீரோ பண்ணதுனால நடந்தது கிடையாது. இவங்க இந்த வேன்ஸ் கேரேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து திருடி விற்றுட்டு பழைய ஸ்பேர் பார்ட்டை அட்டாச் பண்ணிடுறாங்களாம். அதனால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து இந்த வேனுக்கும் தெரியும், அந்த கடையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஹீரோவை தவிர. அதுக்கப்புறம் அவங்க இதை மறைச்சிருக்காங்க. இதை பற்றி தனியாக யாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கே தெரிய வந்திருக்கு. அதனால தான் ஹீரோ வந்து தனியாக போயிட்டு இன்னொரு கேரேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கார் போல். ஸோ இதை தான் வந்து வேன் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து அழறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இவன் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும் போதெல்லாம் நான் அவன் கூடவே இருந்திருப்பேன், என் மேலே தான் தப்பு அப்படி சொல்லிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. வந்து பார்த்தா 2 பேரும் பாட்டில் கையில் பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அவன் வேன் சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் சும்மா பேசி தந்தோம், நீ சும்மா எங்களை திட்டாத அப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் படுத்துடுறா. அப்போ ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறாரு, உன்னால் எழுந்து நடக்க முடியுமா அப்படி கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து தூக்க போகிறாரா. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கட்டி பிடிச்சிட்டு, நான் திரும்பி வந்துட்டு ஜின், உனக்காக தான் வந்தேன், இனிமேட்டு உனக்கு என்ன அநியாயமும் நடக்க விட மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு சோகமாக சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கல அப்படி சொல்லும்போது, நான் இனிமேட்டு திருப்பி போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹேங் ஒரு ட்ரிங்க்கை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஹீரோயின் லைட்டாக வந்து அந்த தெரியுறாங்க போதிலேருந்து. அப்போ சொல்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி குடிக்கிற, ஏன் அவள் ஏதோ உன்னை ஹர்ட் பண்ணாலா, உன் காலில் வேறு அடிபட்டிருக்கேன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அவெல்லாம் என்னை எதுவுமே ஹர்ட் பண்ண, நாங்கள் 2 பேரும் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வா உன்னை தூங்க வைக்கிறேன், உனக்கு பெட் ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது, ஜின்ஷு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நான் இப்போ வளர்ந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்களா. ஹீரோக்கு என்ன மீனிங்கில் அவங்க சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. அவங்க திரும்பிட்டு
முழிக்கும் போது பார்த்தா ஹீரோயின் தூங்கிடுறாங்க அதுக்குள்ளே. சரின்ட்டு அவங்கள சிரிச்சுட்டு அவங்கள படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சன்லைவ் வீட்டுக்கு போகிறாங்க. சன்லைவ் வீட்டுக்கு போகும்போது சன்லைவ் வந்து சேர்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி தூங்குறேன்னு கேட்டா, இவ்வளோ நேரம் வேன் வந்துட்டு என்னை தொல்லை பண்ணிட்டாடா. இவங்க 2 பேரும் தண்ணி அடிக்க போயிருந்தாங்களாமே. அப்போ வந்து உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவகிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கா போல். அதனால் அவளோட ஒரு தலை காதல் பற்றி, அப்புறம் அவள் எப்படி உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணா, நீ பாவம் எல்லாத்தையும் உட்காந்து மறுபடியும் ஃபுல் ஸ்டோரி என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தாடா. பத்ததுக்கு உன் கேரேஜுக்குள்ளே வேறு எகிரி குதிக்க பார்த்தா. நான் அப்போ பார்த்து நீ மூமு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அதனால தான் நான் இவளை பிடிச்சி தடுத்து வச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சன்லை சொல்கிறான், நம்ம ஹீரோயின் எவ்வளோ அழகு இல்லையா, அவள் என்ன கலரு அழகு, ஸ்மார்ட் வேறு, குட்டி பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து சரியாக சாப்பிட மாட்டான். ஆனால் அதை தவிர அவகிட்ட எல்லாமே நல்ல குணங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்சம் ஜப்பி ஆகிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு வந்து எப்படி இருக்கும் இல்லை பப்ளியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சிரிக்கிறாரா. ஆமாம், நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கான்னா, இல்லை அதில் தப்பு இல்லை. சரி, நீ என்ன நினைக்கிற, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக அவளை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன்டா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், அதெல்லாம் நான் யோசிக்க கூட கூடாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஐயோ செல்லுமே செல்லும், இந்த ஜென்மத்தில் உன் லைஃப்பில் ஏதோ ஒரு பொண்ணு உள்ளே வரணும்னு நினச்சா மூணுனால மட்டும் தானே முடியும் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு ஹீரோ நினைக்கிறாரு, அவள் உள்ளே வர ட்ரையெல்லாம் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி என் மனசுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஹீரோ. இதுக்கு நடுவில் சைனீஸ் நியூ இயரும் வருது இல்லையா. ஸோ அடுத்த நாள் தான் சைனீஸ் நியூ இயர் போல். அதனால அவங்க ஃபேமிலி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஊருக்கு போகிறதுக்காக. அப்போ அந்த ஹீரோயினோட ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஹீரோயினுக்காக பெரிய ரெட் என்வலப் தர போகிறேன், அவள் பாவம் இங்கே தான் இருக்கா, நம்ம ஏன் அவளை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அவளை கண்டிப்பாக வரமாட்டா, நம்ம வேணால் பெட் கட்டலாமான்னு கேட்குறாங்களா. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவள் கண்டிப்பாக வரமாட்டா போ அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பும்போது வந்து இந்த ஸ்டெப் மாமா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெட் என்வலப் கொடுக்குறாங்க. அதில் காசு இருக்கும் போல். பெரியவங்க எல்லாம் சின்னவங்களுக்கு இந்த மாதிரி நியூ இயர்க்கு தருவாங்க. ஸோ அவங்க அந்த காசு கொடுத்துட்டு, நீ நிஜமாக என் கூட வரலையா அப்படி கேட்கும்போது, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே வந்து ஜின்னோட தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்து இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது அவங்க தங்கச்சிக்கு வந்து ஹீரோயினும் ஒரு ரெட் என்வலப் கொடுக்குறாங்க. அப்போ அவள் க்யூட்டாக தேங்க்ஸ் அக்கா அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி தான் நியூ இயர் ஈவினிங். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் கேரேஜ் வந்து மூடி இருக்குது. ஸோ பக்கத்தில் தானே சன்லைவ் வீடு இருக்குது சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்துகிட்டே போகிறாங்க. ஜோன்னு மழை பெய்யுது, நல்லா நினைஞ்சிட்டே அவங்க போகிறாங்களா. போயிட்ட உடனே ஹீரோ கேட்குறாரு, நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பில்ல, நீ ஏன் உங்கள் அப்பா கூட ஊருக்கு போகல அப்படி கேட்குறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை உன் கூட இருக்கணும், உன் கூட தான் நியூ இயர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கே நீ வந்து மழையில் நினச்சிட்டு வந்த, எனக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நான் கூப்பிட்டு வந்திருப்பேன் இல்லையா அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே சன்லைட் சொல்கிறாரு, மாமா உட்காரு, உனக்காக நான் டின்னர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டின்னரில் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அப்போ வந்து ஹீரோ அவங்க நினைஞ்சிருக்காங்களே, ஸோ டவல் எடுத்துட்டு வந்து கொடுத்து தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, என்ன குளிருதா அப்படி சொல்லும்போது, எனக்கு குளிரில் கை தான் சில்லுன்னு இருக்குது சொல்கிறாங்களா. உடனே அந்த கையை எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒன்று தென்படுது, அதுதான் அவரோட கீ செயின். ஸோ அதை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க, அதில் என்ன இருக்குது நமக்கு தெரியல. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அப்படி சிரிக்கிறாங்க. அந்த கிச்சனில் அப்படி என்னதான் எழுதியிருக்கு, சன்லை என்ன சொன்னார் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து போடுற வீடியோஸை தவறாமல் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு போட்டுக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.